இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் சோலார் பேனல் போடுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்க போது, டீட்டெயில்டாக இருக்க போது, இதில் வந்து நம்ம பேனல்ஸ், வயர்ஸ், MC4 கனெக்டர், சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர், UPS இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கவர் பண்ண போகிறோம். அதனால் கீழே எல்லா டாபிக்ஸும் டிஸ்பிளே பண்ணுறேன். ஒவ்வொரு டாபிக் பற்றி பேசும்போதும் அதில் ஒரு லோடிங் சிம்பிள் வரும். அது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டாபிக் இப்போ எண்ட் ஆக போகுது அப்படின்ட்டு. இல்லை உங்களுக்கு ஏதாவது டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த டாப்பிக்கையும் நீங்கள் வந்து செக்ஷனாக பார்த்துக்கலாம். I did a lot of research. I failed, I learned. அந்த மாதிரி இருக்கிற எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸையும் யூஸ் பண்ணி நான் ஒரு சோலார் பேனல் சிஸ்டம் டிசைன் பண்ணேன் for this home. And for the past 3 years that has worked out really well for me. We have to discuss a lot, so let's get into the video. சோலார் பேனல்ஸ் இல்லைனா ஆஃப் கிரிட், ஆன் கிரிட் இந்த மாதிரி எந்த விஷயத்தை பேசும்போதும் மெயின்லி நம்மளுக்கு வர கன்ஃபியூஷன் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்ட்டு. த பெஸ்ட் வே டு நோ இஸ் உங்கள் வீட்டோட லோடு முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வந்து சோலார் சிஸ்டம் மேலே ரன் பண்ண போகிறோம், அதுக்காக எவ்வளோ பேக்கப் டைம் வேணும், இந்த 2 ஃபேக்டர்ஸும் நம்ம பார்க்குவோம். ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டோட லோடு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அதுக்கு தேர் இஸ் அ சிம்பிள் கேல்குலேட்டர். அந்த கேல்குலேட்டரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துங்க. இங்கே லேப்டாப்பில் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா அப்ளையன்சஸும் இங்கே வந்து ஆன் தி லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அதோட பேசிக் வாட்டேஜ்க்கு இந்த பக்கம் நான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளையன்சஸ் எவ்வளோ இருக்கோ அதை என்டர் பண்ணியிருக்கேன். ஒரு 3 BHK வீடாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் மினிமம் 8 LED டியூப் லைட்ஸ் இருக்கும் வித் 15 வாட்ஸ். சிமிலர்லி ஃபேன் வந்து 4 யூஸ் பண்ணியிருக்கேன், டிவி 2, ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன், 2 கம்ப்யூட்டர், வாஷிங் மிஷின், கூலர், அந்த மாதிரி பெரிய லோடு இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து சோலாரில் ரன் பண்ண போகிறது கிடையாது. பட் அட்லீஸ்ட் ஒரு ஏசியாவது ரன் பண்ணணும். ஸோ ஒரு ஏசி, மற்றபடி பம்ப், மோட்டர் இந்த மாதிரி விஷயங்களை நான் ஆட் பண்ணலை. இந்த பக்கம் வந்து டோட்டல் வாட்டேஜ் கால்குலேட் ஆயிருக்கு. இது மூலிமா நம்மளுக்கு தெரிய வருது அரௌண்ட் 2.93 கிலோ வாட்ஸ் நம்மளுக்கு வந்து தேவை. ஆல்மோஸ்ட் 3 கிலோ வாட்ஸ் நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டோட லோடு அப்படிங்கிறது புரியுது. இந்த 3 கிலோ வாட் லோடுங்கிறத நம்ம எவ்வளோ நேரம் பேக்கப் வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். எவ்வளோ நேரம் பேக்கப் அப்படிங்கிறது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டோட்டலி ஆஃப் கிரிட் சிஸ்டம் போறீங்கன்னா ஈவினிங் 6 o'clock சன்செட் ஆகிட்டு மறுநாள் காலையில் 6 o'clock சன்ரைஸ் ஆகுது. ஸோ தேர் இஸ் அ 12 hours பீரியட். அந்த 12 hours நீங்கள் வந்து பேட்டரியில இருந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் அ டோட்டலி ஆஃப் கிரிட் சிஸ்டம். வேறஸ் நம்ம வந்து பவர் கட் ஆகும்போது நம்மளோட சிஸ்டம் யூஸ் ஆகணும், இல்லைனா வந்து ஒரு மழை காலத்தில் ரொம்ப நேரம் ஒரு 6 hours அந்த மாதிரி பவர் போயிடுச்சுன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு அசம்ஷனாக வச்சுக்கிட்டு லெட்ஸ் சி எவ்வளோ பேட்டரி தேவைப்படும். இதுக்கு தேர் இஸ் another calculator. அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் see that. அந்த கால்குலேட்டரை நான் இப்போ லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் டோட்டல் அப்ளிகேஷன் லோட வந்து 3000 வாட்ஸ் ஆர் 3 கிலோ வாட்ஸ் அப்படிங்கறத என்டர் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து லெட் ஆசிட் பேட்டரி தான் யூஸ் பண்றோம். லெட் ஆசிட் பேட்டரி நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான பேட்டரி தான். அதுக்குள்ள வந்து எவ்ரி பீரியாடிக்லி நம்ம வந்து டிஸ்டில்டு வாட்டர் போடணும், அதை மெயின்டைன் பண்றதுக்காக. அண்ட் இட் ஹேஸ் அ லைஃப் சைக்கிள் ஆஃப் 4 to 5 years. இந்த வோல்டேஜ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம பின்னாடி நிறைய இதை பத்தி டீட்டெயில்டாக பார்க்க போறோம். 3 கிலோ வாட் சிஸ்டம் இருக்கும்போது எப்பவுமே உங்களோட DC வோல்டேஜ் வந்து 36 வோல்ட்ஸாக தான் இருக்கணும். சிமிலர்லி 4 கிலோவாட்ஸ் அண்ட் அபவ் போகும்போது 48 வோல்ட் DC சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம யூஸ் பண்ற சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் மேல டிபெண்டன்ட். பட் ஜஸ்ட் ஃபார் நவ் ஜஸ்ட் அஸ்யூம் தட் திஸ் இஸ் த வேல்யூ. ஓகே, ஸோ வி ஹவ் given the voltage as 48 volts. required duration வந்து ஒரு 6 hours. காலையில் பவர் போயிட்டு ஈவினிங் தான் பவர் வருது அப்படின்னா அந்த டைம் பீரியட் வந்து 6 hours. ஸோ இந்த 6 hours நம்மளுக்கு பேக்கப் தேவை. ரிமைனிங் சார்ஜுங்கிறது என்னன்னா ஒரு லெட் ஆசிட் பேட்டரி வந்து நம்ம ஃபுல்லாக ட்ரெயின் பண்ண முடியாது. நம்ம வாங்குற UPSும் அதை அலோவ் பண்ணாது. அட் 25% UPS வந்து பேட்டரி கட் ஆஃப் பண்ணிடும். ஏன்னா அதுக்கு மேலே ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா உங்கள் பேட்டரி வீணாக போயிடும். ஸோ லெட்ஸ் அசியூம் தட் ஆஃப்டர் 6 hours டோட்டலாக உங்களோட வீட்டு லோடு வந்து பேட்டரியில் ரன் பண்ணதுக்கு அப்புறமா அதில் ரிமைனிங் சார்ஜ் வந்து ஒரு 25% இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். ஸோ இது மூலியமாக நம்மளோட கால்குலேஷனில் we can understand that there is a requirement of almost 700 AH of power. 700 AH அப்படின்னா என்ன? யூஸ்வலி பேட்டரிஸ் வந்து AHல மெஷர் பண்ணுவாங்க. நிறைய பேட்டரிஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 100 AH all the way to 280 AH வரைக்கும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ 700 AH அட்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 200 AH ஓட 4 பேட்டரிஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா we will get around 800 AH and that is how 700 AH மேலே கொஞ்சம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணலாம். பட் எப்போவுமே பேக்கப் இல்லை சோலார் பேனல்ஸ் இது எல்லாமே டிசைட் பண்ணும்போது நம்மளோட இன்றைய ரிக்குவயர்மெண்ட்டை விட கொஞ்சம் அதிகமான ரிக்குவயர்மெண்ட்டை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இன்னைக்கு உங்களோட வீட்டோட லோடு வந்து 3 கிலோ வாட்ஸாக இருந்துச்சுன்னா
ப்ளீஸ் கன்சிடர் அ 4.5 கிலோவாட்ஸ். ஏன் அப்படின்னா நாளைக்கு வேற ஏதாவது புதுசாக அப்ளையன்சஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, அந்த அப்ளையன்சஸ் வந்து இல்லை அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதோட பவர் ரிக்வயர்மெண்ட் அதிகமாச்சுன்னா உங்களோட சோலார் பேனல் சிஸ்டம் வந்து அதை சப்போர்ட் பண்ணலன்னா அந்த ஹோல் ப்ராசஸ் இஸ் வேஸ்ட். ஸோ நம்மளோட கண்டிஷனில் 3000 kilowatt was the home load, but we'll consider a 4.5 kilowatt system. So this is how you calculate வீட்டோட லோடு என்ன, அதோட பேக்கப் டைப் என்ன, இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நம்ம இப்போ எவ்வளோ பெரிய பேட்டரி சிஸ்டம் யூஸ் பண்ணணுங்கிறது புரிஞ்சிட்டோம். ஸோ வில் ஃபைண்ட் சம்திங் இன் பிட்வீன். இந்த டைனி ஹவுஸ் கட்டும்போது ஃபஸ்ட்டு திங் நான் பண்ணது வந்து சோலார் பேனல் போடுறது தான். அந்த டைமில் எனக்கு சோலார் பேனல் பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாது. ஸோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஐ டிட் அ லாட் ஆஃப் ரிசர்ச், ஐ ஃபெயில்டு, ஐ லேர்ன்ட். அந்த மாதிரி இருக்கிற எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸையும் யூஸ் பண்ணி நான் ஒரு சோலார் பேனல் சிஸ்டம் டிசைன் பண்ணேன் ஃபார் திஸ் ஹோம். அண்ட் ஃபார் த பாஸ்ட் 3 years தட் ஹேஸ் ஒர்க்ட் அவுட் ரியலி வெல் ஃபார் மீ. நான் இருக்கிறது மலை பிரதேசங்கிறதுனால இங்கே நிறைய மழை அண்ட் லாட் ஆஃப் பவர் கட்ஸ் நடக்கும். அந்த மாதிரி இருக்கிற எந்த சுச்சுவேஷன்லையும் ஃபுல் வில்லேஜில் பவர் இல்லைனாலும் என் வீட்டில் மாத்திரம் லைட் எரியும். ஆஸ் யூ கேன் சி there are 4 main types of solar panels. ஃபர்ஸ்ட் வந்து polycrystalline solar panels. இது வந்து ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். இது நம்மளுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக பரிச்சயமானது தான். இந்த ப்ளூ கலர் பேனல்ஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுனால இதோட எஃபிஷியன்சி இஸ் நாட் ரியலி கிரேட். ஏன்னா ஒரு க்ளவுடியான டைம் இல்லைன்னா மழை டைமில் வந்து இது டோட்டலாக 100% பவர் ஜென்ரேட் பண்ணாது. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் மோனோகிறிஸ்டலைன் பேனல்ஸ்னு வந்துச்சு. ஸோ பாலிகிறிஸ்டலைனுக்கும் மோனோகிறிஸ்டலைனுக்கும் விஷுவல் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ளூ கலரில் இருக்கும், மோனோகிறிஸ்டலைன் பேனல்ஸ் வந்து பிளாக் கலரில் இருக்கும். மோனோகிறிஸ்டலைனில் வந்து we have square shaped panels. அந்த 4 ஸ்கொயரும் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைக்கும் போது நடுவில் வந்து ஒரு டைமண்ட் ஷேப் தெரியும். தீஸ் ஆர் கால்ட் அஸ் டைமண்ட் கட் பேனல்ஸ். இதை பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ பாலிகிறிஸ்டலைனில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து மோனோகிறிஸ்டலைன் சால்வ் பண்ணுச்சு. மோனோகிறிஸ்டலைன் வந்து மழை காலத்துலேயும் அண்ட் ஈவன் ஆன் கிளவுடி டேஸ் இட் ஜென்ரேட்ஸ் குட் அமௌண்ட் ஆஃப் பவர். பட் அஃப்கோர்ஸ் இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சனி டேல ஒரு பிரான்ச்சோட ஷேடோ ஒரே ஒரு பேனல் மேலே விழுந்துச்சுன்னா அந்த டோட்டல் பேனலும் வந்து ஃபுல்லாக பவர் ஜென்ரேட் பண்ணாது. அந்த ஒரு லிமிடேஷன் மோனோகிறிஸ்டலைன் பேனல்ஸ்க்கு இருக்குது. அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் ஹாஃப் கட் பேனல்ஸ்னு வந்துச்சு. ஹாஃப் கட் பேனல்ஸை வந்து நம்ம எப்படி விஷுவலாக புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மோனோகிறிஸ்டலைன் பேனல்ஸில் எவ்ரி ஸ்கொயர் யூ கேன் சி அதை பாதியை கட் பண்ணி இவங்க ஒன்றுக்கு மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் அ ஹாஃப் கட் பேனல். ஹாஃப் கட் பேனல் கூட நடுவில் ஒரு டிவிஷன் இருக்கும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, சேம் நம்மளோட ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு மரத்தோட பிரான்ச்சோட ஷேடோ வந்து இந்த பேனல் மேலே விழுந்துச்சுன்னா ஒரு ஹாஃப் மாத்திரம் தான் ஜென்ரேட் ஆகாது. எந்த ஹாஃபில் அந்த ஷேடோ விழுதோ அந்த ஹாஃப் மாத்திரம் தான் ஜென்ரேட் பண்ணாது. the other half will be generating at full capacity. whereas மோனோகிறிஸ்டலைனில் எந்த இடத்துல விழுந்தாலும் அந்த ஃபுல் பேனலே வந்து இன்ஆக்டிவாக ஆகிடும். இன்ஆக்டிவ்னு சொல்ல முடியாது, கம்மியான பவர் ஜென்ரேட் பண்ணும். whereas ஹாஃப் கட்டில் ஒன்று வந்து கம்மியான எஃபிஷியன்சியில் ரன் ஆகும், தி அதர் ஹாஃப் வில் ஒர்க் இன் ஹை எஃபிஷியன்சி. ஸோ ஹாஃப் கட்டை விட இன்னும் பெட்டரான எஃபிஷியன்சி எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது தான் பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸ். இந்த சோலார் பேனல்ஸில் முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமே வந்து பவர் ஜென்ரேட் ஆகும். அது எப்படிங்க, மேலே சன் இருக்குது, கீழே என்ன நம்ம தனியாக லைட் அடித்தா சோலார் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மேலே இருக்கிற சன்ல இருந்து வர ரேஸ் தரையில் பவுன்ஸ் ஆகி பின்னாடி ரிஃப்ளெக்ட் பண்ணி அடிக்கும்போது அது மூலியமாகவும் பவர் ஜென்ரேட் ஆகும். இந்த சோலார் பேனல்ஸை விஷுவலாக டிஃபரன்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் நார்மல் பேனல்ஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் லேயர் இருக்கும். whereas பைஃபேஷியல் சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் எக்ஸ்போஸ்டாக இருக்கும். அதனால தான் வந்து மேலே இருக்கிற சன் ரேஸ் வந்து தரையில் பட்டு பவுன்ஸ் ஆகி பின்னாடி ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சுன்னா அதுவும் உங்களுக்கு பவர் ஜென்ரேட் பண்ணும். இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சோலார் பேனல்ஸ் இருக்குது. இதுலேருந்து நம்ம எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதவுட் டவுட் நம்ம வந்து பைஃபேஷியல் தான் சூஸ் பண்ணுவோம். பட் இதில் ஒரு கேட்ச் என்னன்னா, பாலிகிறிஸ்டலைன் இஸ் த சீப்பஸ்ட் அண்ட் பைஃபேஷியல் இஸ் த மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட். ஸோ நம்ம எல்லா சுச்சுவேஷன்லேயும் வந்து பைஃபேஷியல் தான் போகணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வீட்டில் நான் மோனோகிறிஸ்டலைன் தான் யூஸ் பண்ணுறேன். மோனோகிறிஸ்டலைன் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, அந்த இடத்துல ஷேடோ கண்டிப்பாக எப்பவுமே வராது, ஏன்னா அதை சுற்றி மரமே கிடையாது. அட் த சேம் டைம் ஐ ஆல்வேஸ் ஹாவ் கிளவுடி அண்ட் சனி டேஸ். ஸோ மோனோகிறிஸ்டலைன் இஸ் ஓகே. அதே மாதிரி எனக்கு ஏரியாவும் நிறையா இருக்குது. ஸோ ஐ கேன் புட் மோர் பேனல்ஸ் அண்ட் ஜென்ரேட் பவர். ஆனால் உங்களோட வீட்டில் ஷேடோ வரும், ஒரு 3 hours 4 hours தான் டைரக்ட் சன்லைட் இருக்கும். மற்ற நேரத்தில் ஷேடோ வந்துடும், இல்லை நிறைய மரங்கள் இருக்குது, அதனால
உங்களுக்கு வந்து நிறைய ஷேடோஸ் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ஹாஃப் கட் பேனல்ஸ் போகலாம். அதே மாதிரி ஹாஃப் கட் பேனல்ஸும் பைஃபேஷியல் பேனல்ஸும் ஹை எஃபிஷியன்சி பேனல்ஸ் அண்ட் ஹை வாட்டேஜ் கொடுக்குற பேனல்ஸ். அதனால் உங்களுக்கு இடம் கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியான இடத்துல இந்த மாதிரி பேனல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதிகமான பவர் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சேவிங் மணி and having high efficiency. Most of the situations, if you have direct sunlight for at least 4 to 5 hours or even 6 hours and எங்கேயோ ஷேட் வராது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் மோனோ கிறிஸ்டலின் போகலாம். பிகாஸ் இட் சால்வ்ஸ் ஆல் த ப்ராப்ளம்ஸ். அன்லஸ் அண்ட் அன்டில் அந்த ஷேடோ விழுற வரைக்கும் இட் வில் ப்ரொடியூஸ் ரியலி குட் பவர். பட் இந்த சோலார் பேனல்ஸை வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் நடுவில் வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர்னு வருது. இப்போது வரைக்கும் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் there is something called as a solar charge controller. இப்போ நீங்கள் பார்க்குற டயக்ராமில் வந்து ஒரு 4.5 கிலோவாட் சிஸ்டம்க்கு எவ்வளோ பேனல்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 400 வாட்ஸ் பேனல் 8 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈச் பேனல் வந்து 50 VOC டெலிவர் பண்ணும். அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற சோலார் சார்ஜ் கண்ட்ரோலோட லிமிடேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேனல் வந்து 4500 வாட்ஸ் தான் அது ஜென்ரேட் பண்ணணும். அண்ட் மேக்ஸிமம் VOC வந்து 210 வோல்ட்ஸை கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே 50 VOC தானே இருக்குது, 210 எங்கேயோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சோலார் பேனல்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 50 into 4 becomes 200, still less than 210. ஓகே, அதே மாதிரி 540 வாட்ஸை 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 4320 வாட்ஸ் தான் வருது, which is less than 4500 watts. ஸோ இந்த மாதிரி சீரீஸ் அண்ட் parallel கனெக்ஷன் பண்ணும்போது நம்ம we have to make sure that we do not cross solar charge controllers maximum wattage and maximum VOC. ஒரு சோலார் பேனல் வாங்கினீங்கன்னா அது பின்னாடி ஒரு 2 வயர் இருக்கும். அது எண்டில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கனெக்டர் இருக்கும். இந்த கனெக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு செப்பரேட்டாக ஒரு பேர் இருக்குது. இட் இஸ் கால்ட் அஸ் MC4 கனெக்டர்ஸ். இந்த MC4 கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் சோலார் பேனல்ஸை கனெக்ட் பண்ணணும். இந்த MC4 கனெக்டர்ஸ்க்கு உள்ள வந்து there are 2 சில்வர் பின்ஸ். இந்த சில்வர் பின்ஸை ஒரு ஸ்பெஷல் கிரிம்பிங் டூல் யூஸ் பண்ணி நம்ம வயர்ஸை வந்து கனெக்ட் பண்ணலாம். ஆனால் ஏன் இந்த MC4 கனெக்டர் தான் யூஸ் பண்ணணும்? நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி சால்டரிங் பண்ணி யூஸ் பண்ண முடியாதுன்னா ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் சோலார் பேனல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சோலார் பேனல் மேலே கல்லோ ஏதோ பட்டு கிராக் ஆகிடுச்சு. யூஸ்வலாக ஆகாது, பட் கிராக் ஆகிடுச்சுன்னு இமேஜின் பண்ணிங்க. அண்ட் யூ வாண்ட் டு சேஞ்ச் இட். நீங்கள் சால்டரிங் ரிமூவ் பண்ணணும், இல்லைனா சால்டரிங்கில் பண்ணும்போது ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா அது மூலியமாக கரண்ட் லீக்கேஜ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த MC4 கனெக்டர்ஸ். இந்த MC4 கனெக்டர்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா the connection is perfect and there is no problem. நாளைக்கு மெயின்டெனன்ஸ்னு வரும்போது நீங்கள் ஈஸியாக MC4 கனெக்டர்ஸை ரிமூவ் பண்ணி உங்களோட பேனல்ஸையோ இல்லை உங்களோட சோலார் சார்ஜ் கண்ட்ரோலையோ நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். இல்லை யூ கேன் சென்ட் இட் ஃபார் repair. So wires is the obvious next topic. wire வந்து நம்ம AC wires யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வெளியில் ஏதாவது ஒரு வயர் ஒரு 1 year 1.5 years நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வயர் எங்கேயாவது விழுந்துருந்துச்சுன்னா அதை முதல்ல போய் எடுத்து பாருங்கள். அதுக்கு மேலே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் ஷீட்டிங் வந்து அப்படியே அப்பளம் மாதிரி நொறுங்கிடும். ஏன் அது அப்படி ஆகுதுன்னா இட் இஸ் நாட் டிசைன்டு ஃபார் எக்ஸ்போஸ்டு சன்லைட். பட் உங்களோட சோலார் பேனல்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 25 years வெளியே தான் இருக்க போகுது. இவ்வளோ ஹீட்டோ இவ்வளோ ரெயினியோ தாக்கு பிடிக்கணும்னா those wires need to be protected better. That is why these are called as DC wires. DC wiresum AC wiresum visually நம்ம ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். DC wiresல வந்து டபுள் கோட்டிங் கொடுத்திருப்பாங்க. மேல ஒரு ரப்பர் கோட்டிங், உள்ள ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்திருப்பாங்க நீங்க பார்க்குற மாதிரி. அதே மாதிரி அதுக்குள்ள இருக்கிற வயர்ஸும் வந்து காப்பர் வயர்ஸ் தான், அலுமினியம் கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் சில்வர். ஏன்னா காப்பர் வயர்ஸை அவங்க ஜிங்க் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா காப்பர் கூட வெளியில சன்ல இருக்கும்போது ரொம்ப ஹார்ட் ஆகி ஸ்டிஃப் ஆகி அப்படியே கிராக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால அதை ஜிங்க்ல கோட்டிங் பண்ணிட்டாங்கன்னா இட் ப்ரொடெக்ட்ஸ் த வயர். ஸோ இவ்வளோ ப்ரொடெக்ஷனோட இருக்கிற அந்த DC வயர்ஸை தான் நம்ம MC4 கனெக்டர்ஸில் கனெக்ட் பண்ணி அதை சோலார் பேனலோட கனெக்ட் பண்ணணும். பட் நீங்கள் வந்து சோலார் பேனல்ஸை ரூஃபில் வச்சுருப்பீங்க, அங்கேருந்து உங்களோட பேட்டரிஸை வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சு யூஸ் பண்ணலாமா? ஏன்னா யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட் இட் அகேன்ஸ்ட் ரெயின் அண்ட் சன். இல்லை அந்த பேட்டரிஸை தூக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த இடத்துல வந்து நம்ம எடிசன் அண்ட் டெஸ்லாவை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எடிசன் வந்து பல்பை கண்டுபிடிக்கும் போது அவர் யூஸ் பண்ண மெயின் பவர் சோர்ஸ் வந்து DC. பட் டெஸ்லா நம்மளுக்கு கொடுத்த AC கரண்ட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன் AC கரண்ட்டை யூஸ் பண்ணுறோம், DC யூஸ் பண்ணுறது இல்லைன்னா? DC பவரில் இருக்கிற சிம்பிளான ப்ராப்ளம் என்னென்னா அதனால டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே பின்னாடி ஒரு பேட்டரி வச்சுருக்கேன், அங்கேருந்து ஒரு 10 feetக்கு நான் வயரை மூவ் பண்ணி அங்கே இருக்கிற வோல்டேஜ் செக் பண்ணேன்னா கண்டிப்பாக there will be a power loss. ஸோ அதே வோல்டேஜ் அதே ஆம்பியரேஜை நான் அந்த வயரோட எண்ட்லேயும் நான் வந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I have to pump more power on this side. ஸோ DC வோல்டேஜில்
வோல்டேஜில் தேர் இஸ் ஆல்வேஸ் அ பவர் லாஸ். ஸோ உங்களோட சோலார் பேனல்ஸை நீங்கள் ரூஃபில் வச்சுட்டு அங்கேருந்து வயர் எடுத்து நீங்கள் கீழே இருக்கிற பேட்டரிஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா பை த டைம் த பவர் கம்ஸ் டவுன் உங்கள் பேட்டரிக்கு ஒன்றுமே ரீச் ஆகாது. ஸோ த சஜஸ்டட் டிஸ்டன்ஸ் இஸ் 5 feet. ஸோ நீங்கள் சோலார் பேனல்ஸ் ரூஃபில் தான் போட போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ரூம் கட்டுங்க. ஸோ தட் யூ கேன் புட் யுவர் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர், யூபிஎஸ் அண்ட் யுவர் பேட்டரிஸ். ஏன்னா இது எல்லாமே டிசி சிஸ்டம். இந்த டிசி சிஸ்டமை தனித்தனியாக தூரமாக உங்களால் வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஒரு சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர்னா என்ன, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும், அதை வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்ப்போம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி 3 years ago என்னோட வீட்டில் வந்து நான் கனெக்ஷன் பண்ணும்போது ஐ வெண்ட் வித் ஆஷா பவர். திஸ் இஸ் அ கம்பெனி பேஸ்ட் இன் கேரளா அண்ட் இட்ஸ் நாட் அ ஸ்பான்சர்ட் வீடியோ. இந்த ப்ராடக்ட்டை வந்து ஃபார் பாஸ்ட் 3 years நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு புட் இட் அவுட் தேர். ஒரு சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் சூஸ் பண்ணும்போது என்னென்ன மெயின் பாயிண்ட்ஸ் பார்க்கணும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக லோடை வந்து ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆட்டோமேட்டிக் லோட் ஸ்விட்சிங்னா என்ன, உங்கள் வீட்டோட டோட்டல் லோடை வந்து பேட்டரியில் இருந்து யூஸ் பண்ணணுமா இல்லைனா மெயினில் இருந்து யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற அந்த டெசிஷனை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணணும். இது ஏன் ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ புட் பேட்டரி அஸ் ப்ரியாரிட்டி, எப்போல்லாம் உங்கள் பேட்டரி ஃபுல்லாக இருக்குதோ அப்போது உங்கள் சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக மெயினை கட் பண்ணிவிட்டு உங்களோட பேட்டரியை டிப்ளீட் பண்ணுறதுல மெயினாக பார்க்கும். இது மூலியமாக நீங்கள் உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து சேவ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட பேட்டரியை எப்படி சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்கள் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, அது மெயினில் இருக்கிற பவரை யூஸ் பண்ணி பேட்டரியை சார்ஜ் பண்ணலாம். இல்லை சோலார் பேனலில் இருக்கிற பவர் ஜென்ரேட் பண்ணுறதை யூஸ் பண்ணி பேட்டரி சார்ஜ் பண்ணலாம். இதையும் நீங்கள் வந்து சோலாரை ப்ரியாரிட்டியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பேட்டரி எப்போல்லாம் டிப்ளீட் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக அது சோலார் பேனல்ஸில் பவர் வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணி உங்கள் பேட்டரி ஜென்ரேட் பண்ணும், உங்கள் மெயினை சைடில் வச்சிடும். ஸோ உங்கள் லோடும் பேட்டரியிலேருந்து வரும். பேட்டரி டிப்ளீட் ஆன உடனே சோலார் பேனல்ஸ்லேருந்து பவரை எடுத்து அது உங்கள் பேட்டரியை சார்ஜ் பண்ணும். ஸோ இந்த 2 கண்டிஷன்லையுமே நம்ம வந்து மெயின்ஸை யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணலாம். இந்த மாதிரி சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டிசிஷன் எடுத்து பண்ணிச்சுன்னா உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் ரொம்ப கம்மியாக இருக்கும். தட் இஸ் வை ஆட்டோமேட்டிக் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர்ஸ் ஆர் ரியலி குட் ஃபார் திஸ் பர்பஸ். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம டிசைட் பண்ணியிருக்கிறோம் 4.5 kilowatt சிஸ்டம் நம்ம போட போகிறோன்னு. பட் நாளைக்கு ஹூ நோஸ் யூ வில் ஹேவ் மச் மோர் அப்ளையன்சஸ் அண்ட் யூ வில் திங்க் ஒரு 7.5 kilowatt சிஸ்டம் போகணும் அப்படின்ட்டு. இப்போ உங்களோட சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர்லேருந்து எல்லா சிஸ்டமும் மாற்றணுமா? தேவை கிடையாது. ஏன்னா there are a lot of companies just like Asha Power who will give you a huge range within one device. For example, இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் நீங்கள் பார்க்கலாம், இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து ரைட் ஃப்ரம் 1500 வாட்ஸ்லேருந்து ஆல் த வே டு 4500 வாட்ஸ் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி வைட் ரேஞ்ச் ஆஃப் வாட்டேஜை சப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து யூ கேன் சூஸ். நாளைக்கு உங்களோட தேவை அதிகமாகும் போது யூ கேன் கன்வெர்ட் இட் டு அ பெட்டர் வெர்ஷன். ஆஷா பவரோட வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆல் த வே ஃப்ரம் 4.5 kilowatts, 7.5 kilowatts, even 15 kilowatts வரைக்கும் they have solutions. Also they have really documented very well. So நீங்கள் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் வாங்கும்போது அதில் கொடுத்துருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க எப்படி பேனல்ஸ் கனெக்ட் பண்ணணுங்கிறது. அதை பார்த்துட்டு then you can choose your panels, then you can choose your wattage. I know இது கொஞ்சம் ரிவர்ஸில் இருக்குது. பட் நம்ம லோடு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியும். நம்ம லோட், வீட்டோட லோட் அண்ட் வீட்டோட பேக்கப் டைம் புரியாமல் நம்ம இந்த ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஸோ திஸ் வீடியோ வில் ஹேவ் ஆல் தி இன்ஃபர்மேஷன். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ இட், தென் யூ கேன் வாக் யூர் வே பேக். சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் நம்ம வந்து சூஸ் பண்ணுறது எப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் மெயினான விஷயம் வந்து யூபிஎஸ். யூபிஎஸோட வேலை என்ன? டு கன்வெர்ட் யோர் டிசி கரண்ட் இன்டு ஏசி கரண்ட். உங்கள் பேட்டரி எவ்வளோ பவர் கொடுக்குதோ அது டிசியில் இருக்கும், அதை ஏசியை கன்வெர்ட் பண்ணி உங்கள் வீட்டில் உபயோகமான ஏசி கரண்ட்டாக கொடுக்கறது தான் யூபிஎஸோட வேலை. ஒரு யூபிஎஸ் சூஸ் பண்ணும்போது அதை பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட், உங்கள் வீட்டோட லோடை விட கொஞ்சம் அதிகமான கெப்பாசிட்டி இருக்கிற யூபிஎஸ்ஸை சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட வீட்டோட லோடு 3000 வாட்ஸ், ஆனால் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற பேக்கப் சிஸ்டம் வந்து 4.5 kilowatts. ஸோ நம்ம போக வேண்டிய யூபிஎஸ் வந்து 5 kilowatt யூபிஎஸ் பார்க்கணும். எப்போவுமே எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் வி ஹாவ் டு டேக் ஃபியூச்சர் இன்டு கன்சிடரேஷன். ஏன்னா நீங்கள் நாளைக்கு அப்ளையன்ஸ் அதிகப்படுத்தும் போது யூபிஎஸ்ஸோ சார்ஜ் கண்ட்ரோலையோ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சிமிலர்லி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டிசி கரண்ட் வந்து ஸ்கொயர் வேவ்னு சொல்லுவாங்க, அது பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதை யூபிஎஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி சைன் வேவாக கொடுக்கணும். ஆனால் சில யூபிஎஸ் வந்து மாடிஃபைடு சைன் வேவாக கொடுக்கும். அதை பார்க்கறதுக்கு சைன் வேவ் மாதிரி தான் இருக்கும். அதை ஏசி கரண்ட்னு கன்சிடர் பண்ணலாம். பட் சென்சிட்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் யுவர் கம்ப்யூட்டர், லைக் யுவர் டிவி, இதெல்லாம் வந்து மாடிஃபைடு சைன் வேவ் வந்து ப்ராப்பராக அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதனால் அந்த டிவைசஸ்லாம் கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம சூஸ் பண்ணுற யூபிஎஸ் வந்து பியூர் சைன் வேவ் கொடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஸோ எப்பயாவது இந்த மாதிரி சடன் பவர் ரிக்வயர்மெண்ட் வந்துச்சுன்னா உங்கள் யூபிஎஸ் அதை ஏற்றுக்கிற
இருக்கிற மாதிரி இருக்கணும். இட் ஷுடன்ட் கோ இன் டு தி ஓவர்லோட் ஸ்டேட். ஸோ வி ஹாவ் டு சூஸ் தட். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பேட்டரிஸ் வந்து 25%க்கு மேலே டிப்ளீட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஆச்சுன்னா உங்களோட லெட் ஆசிட் பேட்டரிஸ் வில் கோ பேட். ஸோ பேட்டரிஸ் 25% ரீச் ஆனதுக்கப்புறமா யுவர் யூபிஎஸ் ஷுட் கட் இட் ஆஃப். அதே மாதிரி ஃபுல்லாக சார்ஜ் ஆனதுக்கப்புறமும் த வோல்டேஜ் ஹேஸ் டு கட் ஆஃப். இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து பார்க்கறது தான் யூபிஎஸோட மெயின் வேலை. பேட்டரியை மெயின்டைன் பண்ணுறது ப்ளஸ் உங்களோட வீட்டோட ரிக்வயர்மெண்ட் லோடை வந்து மேனேஜ் பண்ணுறதும் யூபிஎஸோட வேலை. அப்போ சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரோட வேலை டு ப்ரொவைட் பவர் டு த யூபிஎஸ் ஸோ தட் இட் கேன் சார்ஜ் தோஸ் பேட்டரிஸ். அட் த சேம் டைம் டிசைட் எந்த லோட யூபிஎஸ்ல கொடுக்கணுமா இல்லை வந்து மெயினில் கொடுக்கணுமா அப்படின்னு சூஸ் பண்ணுறது உங்களோட சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர். ஸோ நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் தீஸ் டூ டிவைசஸ் அண்ட் த யூசஸ் ஆஃப் தீஸ் டூ டிவைசஸ். முக்கியமான விஷயம், யூபிஎஸ் சூஸ் பண்ணும்போது ப்ளீஸ் டு நாட் சூஸ் அ மல்டி ஃபங்க்ஷனல் யூபிஎஸ். மல்டி ஃபங்க்ஷனல் யூபிஎஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் யூபிஎஸ் ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்கும், சோலார் சார்ஜ் கண்ட்ரோலும் இன்பில்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிவைசஸ் சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வர பிரச்சனை என்னன்னா, ஏதாவது ஒரு டிவைஸை நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னா ரெண்டு டிவைஸையும் நம்ம வந்து ஷட் டவுன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் வேலை செய்யல அப்படின்னா நமக்கு தனியாக அந்த ப்ராடக்ட்டை மாத்திரம் மெயின்டெனன்ஸ்க்கு அனுப்ப முடியாது. வி ஹேவ் டு சென்ட் த என்டையர் யூபிஎஸ் யூனிட் ஒன்லி ஃபார் மெயின்டெனன்ஸ். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து மல்டி ஃபங்க்ஷனல் யூனிட்ஸை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மல்டி ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் டு நாட் கவர் அ வைட் ரேஞ்ச். நாளைக்கு வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா டோட்டல் யூனிட்டையும் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வாழ்க்கையிலையும் சரி மிஷின்லையும் சரி மல்டி டாஸ்கிங் நெவர் ஒர்க்ஸ். ஸோ திஸ் பிரிங்ஸ் அஸ் டு த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். நீங்கள் வந்து டோட்டலி ஆஃப் கிரிட் பண்ணணுமா இல்லை டோட்டலி ஆன் கிரிட், அதாவது நெட் மீட்டரிங் சிஸ்டம் அந்த மாதிரி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் கிரிட் சிஸ்டமில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்ஸை வந்து பார்த்துருவோம். ஒரு ஆஃப் கிரிட் சிஸ்டம் ரன் பண்ணுறதுக்கு நம்ம டோட்டலாக லோட்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம். தட் இஃப் யூ வாண்ட் அ 12 hours load on your battery, then the battery bank has to be really huge. Almost 16 batteries நம்ம வந்து யூஸ் பண்ணணும். 16 batteries ஓட காஸ்ட் வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் will be really high. அதே மாதிரி இந்த பேட்டரிஸோட லைஃப் சைக்கிள் வந்து 4 to 5 years தான் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி ஆஃப்டர் 4 to 5 years you have to change all your batteries. பேட்டரிஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இஃப் யூ ஹேவ் அரௌண்ட் 4 batteries, அதில் ஒரு பேட்டரி மாத்திரம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு புது பேட்டரி போட முடியாது. இருக்கிற எல்லா பேட்டரிஸும் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா 4 பேட்டரியில் ஒரே பேட்டரி பழுதடைஞ்சிருந்தாலும் அதோட எஃபிஷியன்சி ஃபுல்லாக இல்லாததுனால மற்ற 3 பேட்டரியும் ஓவர் பவராக ஒர்க் பண்ணுறதுனால 4 பேட்டரியும் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து ஒரு பேட்டரி அரே சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா பேட்டரிஸும் சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரிமோட்டில் வந்து 2 பேட்டரி போடுறீங்க, அதில் ஒரு பேட்டரி புதுசு ஒரு பேட்டரி பழசு அப்படின்னு போட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே அந்த புது பேட்டரியும் பழசு மாதிரி இன்எஃபிஷியண்ட்டாக மாறிடும். தட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் தட் அந்த இன்எஃபிஷியன்ட் பேட்டரியை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக புது பேட்டரியும் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் வரும்போது ஆஃப் கிரிட் சிஸ்டமில் த எக்ஸ்பென்சஸ் ஆர் மோர். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகம், மெயின்டெனன்ஸும் அதிகம். பட் இதில் இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 25 years நீங்கள் எம்எஸ்சிபியை வந்து டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஆன் கிரிட் ஆர் நெட் மீட்டரிங் போயிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் சோலார் பேனல் வச்சுருப்பீங்க, ஆனால் நெட் மீட்டரிங் இல்லைனா ஆன் கிரிட் சிஸ்டமில் வந்து ஒரு பேட்டரி பேங்க்குக்கான தேவை கிடையாது. ஏன்னா சோலார் பேனல்ஸ் ஜென்ரேட் பண்ணுற பவரை வந்து ஒரு ஹைப்ரிட் யூபிஎஸ் சிஸ்டம் வந்து ஏசி கரண்ட்டை கன்வெர்ட் பண்ணி ஒரு மீட்டரில் கொடுத்து மீட்டரில் இருந்து உங்கள் எம்எஸ்சிபி போயிடும். அண்ட் நீங்கள் கொடுக்குற பவரை அவங்க உங்களுக்கு வந்து காயின்ஸாவோ இல்லை பாயிண்ட்ஸாவோ உங்களோட அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. பட் என்னைக்காவது பவர் கட் நடந்துச்சுன்னா சோலார் பேனல்ஸே வச்சுருந்தாலும் உங்களால் அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு எம்எஸ்சிபிக்கு தான் போகும், அங்கேருந்து அவங்க கொடுத்தா தான் உங்கள் வீட்டுக்கு வரும். அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸோ காயின்ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக என்கேஷ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கன்சப்ஷனுக்கு அகேன்ஸ்டாக தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஈவன் இஃப் யூ ஹேவ் அ ஹியூஜ் செட் ஆஃப் பேனல்ஸ் அண்ட் ஜென்ரேட்டிங் அ லாட் ஆஃப் பவர், உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற பவர் வந்து எம்எஸ்சிபிக்கு போய் உங்களுக்கு பாயிண்ட்ஸாக தான் கிடைக்கும். அண்ட் ஃபியூச்சரில் நீங்கள் அதை வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். இன் மை ஒப்பீனியன் கம்பைனிங் போத் இஸ் பெட்டர். உங்ககிட்ட ஒரு டீசென்டான பேட்டரி பேக்கப் இருக்கணும். பிகாஸ் ஒரு 6 hours பவர் இல்லைனாலும் தி பேட்டரி ஷுட் டேக் த லோட் ஆஃப் யுவர் ஹோம். அட் த சேம் டைம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற பவர் மூலியமாக உங்கள் பேட்டரி சார்ஜ் ஆகிறதுனால அண்ட் நீங்கள் கம்மியாக எம்எஸ்சிபி மேலே ரிலை பண்ணுறதுனால உங்களோட பில்லும் கம்மியாகும். என்னோட வீட்டில் நான் யூஸ் பண்ணியிருக்க சிஸ்டம் எப்படின்னா, டோட்டல் வீட்டோட லோடும் வந்து என்னோட பேட்டரியில் இருந்து தான் ஃபஸ்ட்டு யூஸ் ஆகும். பேட்டரி டிப்ளீட் ஆக ஆக சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் வில் யூஸ் த சோலார் பேனல்ஸ் டு சார்ஜ் த பேட்டரி. அதே மாதிரி சாயங்கால நேரத்தில் சன்செட் ஆனதுக்கப்புறம் வீட்டோட லோடை அதை மெயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஏன்னா ராத்திரி பவர் கட் ஆச்சுன்னா த பேட்டரி ஷுட் பி ஃபுல்லி சார்ஜ் ஸோ தட் வீட்டுக்கு யூஸ் ஆகணும். அதே மாதிரி சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் அது மெயினை கட் பண்ணிவிட்டு பேட்டரியில இருந்து வீட்டோட லோடை ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்கள் வீட்டில் எப்போவுமே பவர் இருக்கும் அண்ட் யூ
your electricity bill will also be less. So I hope I have covered all the points in this video. This has been a lengthy video and கடைசி வரைக்கும் உட்காந்துருந்தீங்கன்னா thank you so much. உங்களுக்கு எந்த questions இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட்ஸில் கேளுங்க. I will definitely reply to that. உங்கள் சோலார் பேனல் சிஸ்டம் செட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் தேவையோ அந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் go ahead and check that out. The links in the description is your gold mine. இந்த சேனலில் I try to upload DIY videos, how to videos, இல்லைனா பாட்காஸ்ட்டில் இந்த மாதிரி விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இஃப் யூ ஆர் நியூ ஹியர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இட். அண்ட் இந்த என்டையர் வீடியோ அண்ட் இந்த என்டையர் சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கிளிக் ஆன் த லைக் பட்டன் ஸோ தட் ஐ நோ தட் யூ லவ் இட். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஐ எம் ராஜ் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.